இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சைமுன்னு சொல்லுவாங்க. இது கிர்கிஸ்தானில் இருக்க ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஜெல்லாபாத் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியோட இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது நான் பர்சனலாக அங்கே போயிருக்கும் போது எடுத்த வீடியோ. ஸோ உங்களுக்கு அதில் டூர், அது கேம்பஸ் டூர் மாதிரி ஐம் பிளான் இட் அவுட். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஹெட் யூனிவர்சிட்டியில் இந்தியன் தான். ஸோ அங்கே இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஃபேக்கல்ட்டிஸ் 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஒருத்தர் வந்து ரெகுலராக அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ரெண்டாவது பர்சன் வந்து கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து எடுக்கிறாரு. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில், நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்எம்ஜி கிளாஸஸ் அங்கேயே எடுக்கிறாங்க. அது என்ன வந்து ஃபேக்கல்ட்டிஸ் ஃப்ரம் இந்தியாவில் இருக்க டாப் எஃப்எம்ஜி ஃபேக்கல்ட்டிஸ் போயிட்டு அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ் ரூமோட தான் நீங்கள் பார்க்க போகிறது. இவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் கமல் கேவி. அங்கே நான் போயிருக்கும் போது மீட் பண்ணேன். எஃப்எம்ஜி எழுதுகிறவங்க எல்லாருக்குமே இவரை நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் ஃபேக்கல்ட்டி இன் எஃப்எம்ஜி செக்டர். நிறைய புக்ஸ் எழுதி பண்ணியிருக்காரு. அவரோட புக்ஸ் வச்சு தான் ரெஃபர் பண்ணி படிப்பாங்க எஃப்எம்ஜி கோச்சிங் எதுக்கு. அவர் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியாக வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, எஃப்எம்ஜி கிளாஸஸ் எடுக்கிறாரு. ஸோ இதுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே வரும்போது இது வந்து ஃப்ரம் செகண்ட் இயர்லேருந்தே இதை ஸ்டார்டட். இப்போ ஃபஸ்ட் இயர்க்கே அவங்க கொடுத்துருக்காங்க. பட் செகண்ட் இயர்லேருந்து ரெகுலர் கிளாஸஸ் எஃப்எம்ஜி கிளாஸஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து எஃப்எம்ஜி இங்கே வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஈஸியாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ யூ கேன் see the classrooms, எஃப்எம்ஜி classrooms.
நிறைய வீடியோஸில் நாங்கள் சொல்லியிருப்போம், கிர்கிஸ்தானில் வந்து இந்தியன் சிலபஸ் புக்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட லைப்ரரியில் இருக்கிற புக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த புக்ஸ் வந்து இதை ரெஃபர் பண்ணி படிக்கிறாங்க. இது ஒரு இந்தியன் ஆத்தர். இது எங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்தால் கூட இந்த புக்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. இட் இஸ் இந்தியன் மார்க்கெட். இன்றைக்கி இங்கே இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களும் இதே புக்ஸை தான் படிக்கிறாங்க. சேம் டைம் அங்கே படிக்கிறவங்களுக்கும் இதே புக்ஸ் தான் படிக்கிறாங்க. இதை வச்சு தான் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ எஃப்எம்ஜி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது. ரெண்டுமே ஒரே சிலபஸ். ஸோ திஸ் இஸ் அன் அட்வான்டேஜ். ஒன் இஸ் கோயிங் ஃபார் எம்பிபிஎஸ் இன் கிர்கிஸ்தான். ஸோ இது நீங்கள் கேட்டிருப்பீங்க, பட் இது இஸ் ஆர் த புக்ஸ், அவங்க படிக்கிற புக்ஸ் இது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து வேன் இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து 500 மீட்டர் ஜெல்லாபாத்தில் வந்து ஜெல்லாபாத்தோட ஹாஸ்டல் இருக்குது. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஜெல்லாபாத் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஜெல்லாபாத்தோட அந்த கேம்பஸ்குள்ளே தான் இவங்களோட ஹாஸ்டல் இருக்குது. ஸோ மெஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு தே அரேஞ்ச் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் திஸ். அந்த ஃபீஸ்லேயே அது இதாகிடும். ஸோ செப்பரேட் பேமெண்ட் கிடையாது. இது வந்து இந்த செஃபல் பஸ் மாதிரி உங்களுக்கு ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இவங்களை கொண்டு போய் அங்கே விடுவாங்க. திருப்பி ஹாஸ்டல் நீங்கள் திருப்பி இந்த வண்டி ரெகுலராக அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இதுவே அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கேம்பஸோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஜங்ஷன், அதாவது அந்த ஜெல்லாபாத்தோட சிட்டி அந்த மெயின் பாயிண்ட்லேருந்து அதுலேருந்து ஒரு 500 மீட்டர், அது பஸ் ஸ்டாப்னுவாங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து 500 மீட்டர்ஸ் போனீங்கன்னா இந்த வரும். அந்த ரோட்லேயே நீங்கள் பார்த்தா தெரியும், பக்கத்தில் பெரிய ரோடு போயிட்டுருக்கோம். அது ஒரு கார்னர் பில்டிங். ஸோ உங்களுக்கு வந்து மெயின் ஆஃப் சிட்டிலேயே உங்களுக்கு இருக்க ஜெல்லாபாத்தோட மெயின் பிளேஸ்லேயே இந்த காலேஜ் இதாக இருக்குது. இந்த காலேஜோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாலர்ஸில் சொல்லணும்னா $3,200 per year. அது 2,72,085 rupees நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2,72,000 வருஷத்துக்கு வரும். ஓகே, இதை நீங்கள் டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா பர் செமஸ்டருக்கு நீங்கள் பே பண்ணுற டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,35,000 அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து ஒன் ஆஃப் தி லோயஸ்ட் சீப்பஸ்ட் யூனிவர்சிட்டி இன் கிர்கிஸ்தான். இதே மாதிரி இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்குது. அது வந்து யூரேஷியன் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிஷ்கக் சிட்டியில் இருக்குது. இது ஜெல்லாபாத் சிட்டியில் இருக்குது. இந்த 2 யூனிவர்சிட்டி தான் வந்து கிர்கிஸ்தான்லேயே வந்து ரொம்ப லோயஸ்ட். அதாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,72,000 ரூபாய் தான் உங்களோட ஃபீஸே வரும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து 5 years ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. உங்களுக்கு ஃபுல்லி இங்கிலீஷ் மீடியம். ஹாஸ்டல் அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெல்லாபாத்தோட யூனிவர்சிட்டி, ஜெல்லாபாத் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி எல்லாமே ஒரே மேனேஜ்மெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ அவங்களோட எல்லாமே வந்து ஒரே ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. அவங்களோட ஃபுட் இருக்குது. ஜெல்லாபாத்தோட வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அதில் வந்து அவங்களோட ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்குன்றதும் அந்த கேன்டீன் ஃபுட் மெஸ் எப்படி இருக்குன்றதும் நான் அங்கே பர்சனலாக போய் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஸோ தே ஹேவ் குட் ஃபுட். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான் கொடுக்குறாங்க. அவங்க கிச்சன் நம்ம விசிட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்ததில் போடுறேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும்.